கல்வி சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா +1 பிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல் கொஸ்டின் பேங்க், அதாவது உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்க 1 words 2 marks அண்ட் பார்த்தீங்கன்னா 3 marks, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 marks வரைக்கும் ஃபுல் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 நடந்த பப்ளிக் எக்ஸாம், அதாவது மார்ச் 2019 மார்ச் நடந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th பிசிக்ஸ்க்கான ஃபுல் சொல்யூஷன் புக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ண சொல்யூஷன் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காம வந்து அந்த ஃபுல் கைடை பாருங்கள். 11th பிசிக்ஸுக்கான ஒரு ஃபுல் கைட், 11th பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபுல் கைடு, அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ண ஒரு கைட். அதற்கான லிங்க் வந்து மேலே உங்களுக்கு ஐ கார்டில் கிடைச்சிடும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் உங்களுக்கு எல்லா வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +1 பிசிக்ஸ்க்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல் கொஸ்டின் பேங்க் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் 2020-21 நியூ எடிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து 2020 கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வந்து என்ன இயரோ உங்களுடைய அகாடமிக் இயர் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதாவது இந்த கொஸ்டின் பேங்கை ப்ரிப்பேர் பண்ண 2 டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜே சிசுபால தனசேகரன் மற்றும் கே கோமதி அப்படின்னு 2 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ண 12th மெட்டீரியல் ஒன்று போட்டிருக்கும். ஓகேங்களா? 12th உங்களுடைய அண்ணன் இல்லை உங்களுடைய அக்கா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருக்கும். 12th வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நிறைய போட்டிருக்கும். ஓகேங்களா? சுராகிட்ஸ்லேருந்து நிறைய போட்டிருக்கும். சுராகிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுராகிட் தமிழ் சுராகிட் வந்து ப்ரீமியம் போட்டிருக்கும். செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய அண்ணன் இல்லை அக்காக்களுக்கும் மறக்காம நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டடி மெட் வந்து பார்த்தீங்கன்னா 12th பிசிக்ஸுக்கும் போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் உங்களுக்கு மேலே ஐ கார்டில் கண்டிப்பாக கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். 11th பிசிக்ஸ்க்கான ஃபுல் கொஸ்டின் பேங்க் லிங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட், அதாவது செகண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கு. ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக், அதாவது டெக்ஸ்ட் கரெக்டாக தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஒயிட்ல வச்சிருக்காங்க போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. இருங்க, நான் அதாவது சேஞ்ச் பண்ணாத இந்த ஒயிட்டை பிளாக்கா சேஞ்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நானும் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல பார்த்தேன். ஸ்டூடெண்ட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு, அதாவது அவங்களுக்கு எரர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெக்டிஃபை கூட தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல அந்த எரர், அதாவது இங்கே ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் ஷோ பண்ண, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு பிடிஎஃப் நான் ஷோ பண்றேன். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பிடிஎஃப் தான் இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாடிஃபை பண்ணி இல்லை, கண்டென்ட் என்னவோ அதாவது இருக்கிற கண்டென்ட் அப்படி தான் இருக்கு. கலரை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய கலர் வந்து ஒயிட்ல இருந்தது டிஃபால்ட்டா. ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக்கா சேஞ்ச் பண்ணேன், வேற ஒன்றுமே கிடையாது. ஒயிட்டா பிளாக்கா சேஞ்ச் பண்ண வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? நான் வேற கண்டென்ட்லாம் வந்து நான்லாம் டைப் பண்ணல. ஒயிட் இருந்ததை நான் பிளாக்கா சேஞ்ச் பண்ண, வேற எதுவும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல. இது எடிட்லாம் வந்து நான் பண்ணல. ஒயிட் இருக்கிறத பிளாக்கா சேஞ்ச் பண்ண, வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இருக்கிறத பிளாக்கா சேஞ்ச் பண்ண, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இண்டெக்ஸ் கொடுத்துருப்பேன். ஆல் த அபவ் கண்டென்ட்ஸ் ஆர் பேஜஸ் எடிட்டட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் பேங்க் கிடைச்சிடும். அடுத்த வீடியோல இல்ல, இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கைட், அதாவது 11th பிசிக்ஸ்க்கான ஃபுல் கைட் போட்டு இருக்கும். ஓகேங்களா? அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஐக்கார்டில் கிடைக்கும். அதாவது 11th பிசிக்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல் கைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த கொஸ்டின் பேங்க் எடுத்துறீங்க அப்படின்னா எந்த பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க புக் பேக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது புக் பேக் 1 marks மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் கைனமேட்டிக்ஸ். இந்த கைனமேட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெசன்ல இருக்க 1 marks வந்து கொடுத்துருப்பாங்க. இது போல பிசிக்ஸ்ல இருக்க ஃபுல், அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இருக்க எல்லா லெசன்ஸுக்கான 1 marks வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks அண்ட் 3 marks கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா இருக்கு. எவ்வளவு ஜூம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. நான் இப்போதைக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால ஜூம் பண்ணல. உங்களுக்கு கிளியரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு எரர் இருந்தாலும் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எரர் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கைடை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கைடு வீடியோ போட்டுறேன். அதாவது இந்த 2 டீச்சர்ஸ், அதாவது சிசுபால தனசேகரன் மற்றும் கோமதி மேம் ப்ரிப்பேர் பண்ண 2 கைடுமே வந்து நம்மளோட சேனல்ல போட்டு இருக்கும். பிசிக்ஸுக்கான ஒரு ஃபுல் கைடு வந்து போட்டு இருக்கும். அதற்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைடை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க், அதாவது கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷன் பண்ணலாம். அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வந்து இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நவம்பர்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது. நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய
நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா November 20 அந்த டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச உடனே அவங்களுடைய 1 மார்க்ஸ் ரைட் பண்ணி பார்க்கறதா இருக்கும், 2 மார்க்ஸ் ரைட் பண்ணி பார்க்கறதுக்கா இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து வச்சது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு அப்லோட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து முன்னாடி எடுத்து வச்சதா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எடுத்து ரெடியாக வச்சிருவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிற டைமில் தான் நம்ம அப்லோட் ஆக முடியும். இந்த டெய்லி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்குது, அதனால வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11th ஃபிசிக்ஸ்க்கான ஃபுல் கைட் போட்டுருக்கேன். அதற்கான லிங்க் மேலே ஐகார்டில் இருக்க நிறைய டைம் சொல்லிட்டேன், மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th ஃபிசிக்ஸ்க்கான ஃபுல் கைட் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஃபிசிக்ஸ்க்கான ஃபுல் கொஸ்டின் பேங்க் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5th லெசனுக்கான 1 மார்க்ஸ் கொஸ்டின் பேங்க் பார்த்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமில் நீங்கள் படிச்ச 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees தான் வரும். டோட்டல் பேஜஸ் 45 pages இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பர் 1 rupee, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 45 pages அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது 2 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 rupees அந்த ரேஞ்சில் வருது. நீங்கள் டோட்டலாக 30 rupees வச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேங்கை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அதுபோல் கைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து நீங்கள் கொடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஓகே, 100 தான் வரும். நான் போட்டோம் அப்படின்னா அது 90, 80 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் வந்து 100 rupees கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. கைடுக்கான லிங்க் மறக்காமல் செக் பண்ணி எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் பேங்க் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 1 மார்க்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் அதிகமாக வருது. 2 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் டேரெக்டாக வந்து 2 மார்க்ஸ் பேஜுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறேன், மூவ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் 1 வந்துட்டு அந்த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கான ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் புக் பேக். ஓகேங்களா, உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருக்கும். இது என்ன ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கான்செப்டுவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புக் பேக்கை மட்டும் கொடுக்காம அடிஷனலாகவும் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றதாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புக்கில் இருக்குது. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ரிப்பேர் பண்ண கைடுமே வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் போன வீடியோலேயே போட்டுட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐகார்ட்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். கைனமேட்டிக்ஸ்ல இருக்க ஷார்ட் ஆன்சர், அதாவது புக் பேக்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு கான்செப்டுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இங்கே லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைட் கிடையாது, புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3 வரைக்கும் நான் இப்போ ஷோ பண்ணிட்டேன். யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன். இது லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. 10th ஃபர்ஸ்ட் லெசனே லாஸ் ஆஃப் மோஷன் தான். ஆனால் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. இதனால் அதில் படிச்சு அதாவது நியூட்டன் 3rd லா, நியூட்டன் 2nd லா, நியூட்டன் 1st லா, அதாவது நியூட்டன் லாவை பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டீப்பாக படிப்பீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அதனால வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இருக்கும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதே கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய எஃபோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறுத்ததே கிடையாது. நான் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, அதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தவே மாட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ல இருக்கு. இருந்தால் நான் சப்ஸ்கிரிப்ஷனை சொல்கிறேன். இப்போ டோட்டலாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2259 சம்திங் இருந்தது. நான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2259 சம்திங் இருந்தது. ஓகேங்களா, 59 சம்திங் 2, அதாவது 2200. ஓகேங்களா, அது மட்டும் கரெக்டாக தெரியுது. 2200 சம்திங் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோ 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்றத நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணி தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த மெட்டீரியல், அதாவது கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.